ஓகே ஓகேவா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தொடர் உரையில திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அதன் அருளப்பட்ட பின்னணிகளும் அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளும் என்ற தொடர் தலைப்பின் கீழே நாம் திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு உண்டான விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம். அதில் குல்ஹுவல்லாஹ் சூராவுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று பறைசாற்றக்கூடிய திருமறை குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியாக திகழக்கூடிய அந்த திருமறை குர்ஆனுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் குல்ஹுவல்லாஹ் சூராவுடைய விளக்கத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய ஒரு வசனம், அந்த வசனத்திற்கு உண்டான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு வசனம், திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த ஒரு வசனம் அது மகத்தான வசனமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வசனம் குறித்து சொல்லி இருக்கின்றார். அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். அது எந்த வசனம்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்லணும். மகத்தான குர்ஆன், குர்ஆனுடைய மகத்தான வசனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை சொன்னார்கள். தெரியல, சரி, கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆயத்துல் குர்சி, 2வது அத்தியாயம், அல்-பக்ரா அத்தியாயத்தினுடைய 255வது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி அப்படின்றத நாம முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1476வது செய்தியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அபுல் முந்திர் என்ற ஒரு நபி தோழரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அபுல் முந்திரே, இந்த குர்ஆன்லயே மகத்தான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, அந்த வசனம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் முந்திரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறான். திருமறை குர்ஆன்ல மகத்துவமிக்க ஒரு வசனம் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்னு சொல்றாரு. மறுபடியும் திருப்பி கேட்கிறான், உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கக்கூடிய ஆயத்துல் குர்சி அப்படின்ட்டு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சில செல்லம் அவர் தட்டி தட்டி, உன்னுடைய கல்வி ஞானம் இருக்குல்ல, அது ரொம்ப அது ஒரு மகிழ்வுக்குரியதா இருக்கு என்ற ரீதியில அவரை பாராட்டினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆயத்துல் குர்சி என்பது அந்த அளவிற்கு மகத்துவம் பொருந்திய ஒரு அத்தியாயம், ஒரு வசனமாக இருக்கின்றது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை நாம் ஓதி வர வேண்டும். யாரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதி வருகின்றாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில மரணத்தை தவிர வேற எந்த தடையும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார். அப்படின்னா எந்த அளவுக்கு இது மகத்துவம் பொருந்திய ஒரு வசனம் விளங்குதா? இந்த ஒரு வசனத்தை நாம ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நாம ஓதுவோமேயானால் இது நமக்கு சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கக்கூடிய, கடமையாக்கி தரக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கும் அப்படின்றத நம்ம விலகி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இதை ஓதுறீங்க? ஓதுற ஆண்கள் கைவிட்ட கைதுவாகும். கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு நிறைய பேர் ஓதுற மாதிரி தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இது அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இருக்கிற நபர்கள்ல ஒரு 25-30 பேருக்கு மேல கை தூக்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ்.
சரி, இப்ப இதுக்கு உண்டான விளக்கத்தை தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். இந்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த வசனம் இருக்குல்ல, இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பொருள் வந்து எனக்கு அர்த்தம் எனக்கு முழுசா தெரியும் அப்படின்ற சொல்றாரு மட்டும் கைதுவோம். பாத்தீங்களா, மொத்தத்துக்கு ஒரு 4 பேர் தான் தேர்வு. இதுதான் விஷயம். அதாவது வந்து பெருவாரியான நபர்கள் வந்து மனனம் செஞ்சிருக்கீங்க, ஆனா அதனுடைய அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரியாம அதை நம்ம ஓதி பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது. அல்லாஹ் இதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மகத்தான ஒரு வசனம் என்று சொல்கின்றார் என்று அதுக்கான காரணம் என்ன, ஏன் இதை சொல்லணும், மகத்தான வசனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை ஏன் சொல்லணும் அப்படின்னா அதனுடைய பொருள் அப்படிப்பட்ட பொருள். அதுல அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திகள் என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையை, ஆற்றலை, மகத்துவத்தை, தனித்துவத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலதான் அது மகத்துவம் மிக்க வசனம். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்ல இது மகத்துவம் மிக்க வசனமாக போற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்னா யாருன்றது அந்த வசனத்தை படிச்சா தெரியும். படைச்ச இறைவனுடைய வல்லமைனா என்ன என்பது அந்த வசனத்தை படித்தால் புரிந்துவிடும். அந்த வசனத்தை நாம வந்து மனதில் ஆழ பதிய வைத்துருமையானால் நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையிலையும் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு அப்புறம் அவர் ஓதுறாரு, ஒருவர் ஓதுவாரே, ஆனால் அது விளங்கி தான் ஓதுவணும். அப்ப விளங்கி ஓதும் பொழுதுதான் அதுக்கு வந்து அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். வெறுமனே நம்ம வந்து ஒரு மந்திர சொல் மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னு வைங்களேன், பிரயோஜனம் இல்லை. நல்லா விளங்கிக்கணும். பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், திக்ருகளாக இருக்கட்டும், திருமறை குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அபிவிருத்தியையும் அருளையும் இதுல நமக்கு வைத்திருக்கின்றான். பொருளை விளங்கி ஓதணும். பொருள் விளங்காம நம்ம ஏதோ வந்துகிட்டு ஏதோ நான் வந்து ஒரு மந்திர சொல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனுடைய அர்த்தமே எனக்கு விளங்கலைன்னா ஒரு எழுத்துக்கு ஓதுறதுக்கு 10 நன்மை கிடைக்கும். ஆனால் புரிந்து ஓதாவிட்டால் அல்லாஹ் என்ன காரணத்திற்காக இந்த திருமறை குர்ஆனை அருளினாலும் அதனுடைய விளக்கத்தை நம்ம விளங்காமையே போயிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் வந்து களிமா சொல்றேன்னு சொல்றாங்க, புரிஞ்சு சொல்றாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னா அப்படின்னு லா இலாஹ இல்லல்லாஹ்னு வார்த்தையில சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்கான வேலையை போய் செய்வாங்க. தர்கால போய் நிற்பாங்க, இணை கற்பிக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய வேலையை செய்வார்கள். அவங்க வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னது பிரயோஜனம் இல்லை. வெறும் வார்த்தை தான், வாய் வார்த்தை தானே ஒழிய அதற்கு அர்த்தம் புரிந்து அதை சொல்லியிருந்தாதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு மோடி கூட தான் சொல்லுவார். ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது நீங்க அந்த வீடியோலாம் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். போரா முஸ்லிம்கள் மத்தியில வந்து அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அர் ரஹீம், அர் ரஹ்மான் அப்படின்றார். இவர் பயான் பண்றார். அப்ப வந்து இவர் சொல்லிட்டார்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு மோடி பயான் பண்றப்ப சொல்லிட்டார், உடனே அவர் முஸ்லீம் சொல்லிட முடியுமா? அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? கிடைக்காது. எத்தனையோ வீடியோக்கள்ல பாக்குறோம், கிளி மைனாலாம் சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுது. குலுவல்லா சூரா ஒரு கிளியை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க, அந்த கிளி அப்படியே ரிப்பீட் பண்ணுது. இப்ப கிளிக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சிருமா? அப்ப நாம வந்து அந்த வாசகங்களை வெறுமனே வாயில் மொழிவது விஷயம் அல்ல, உள்ளத்தில் பதிய வேண்டும். அப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியினுடைய அர்த்தம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நம்முடைய உள்ளம் மனமோந்து ஏற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அவனுடைய தனித்துவத்தையும் அவனுடைய மகத்துவத்தையும் நம்முடைய உள்ளத்தால் நாம் அங்கீகரித்து அதை நான் என்னுடைய உளப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனுடைய வல்லமையை நான் பொருந்தி கொண்டேன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புன்றதை நான் ஏற்றுக்கிட்டேன். எப்பொழுது நாம ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் உறுதியோடு உறுதியோடு சொல்றோமோ நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். இதுதான் அதனுடைய அர்த்தம். நல்லா விளங்கிது. அப்ப இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். ஃபர்ஸ்ட் எடுத்து அல்லாஹ். அல்லாஹ்னா அனைவருக்கும் தெரிந்த வாசகம் தான். அல்லாஹ் இறைவன், கடவுள் என்பவன். அல்லாஹ் அல்லாஹ்ன்றது வந்து அல்லாஹ் என்று ஒரு தனி ஒரு சிறப்பு மிக்க ஒரு சொல்லு. இறைவனை குறிப்பிடுவதற்கு உண்டான அரபு சொல். அது அல்லாஹ்வுடைய பேருகள்ல அல்லாஹ் என்பது வந்து சிறப்புக்குரிய ஒரு நாமமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் என்பதற்கு உண்டான வார்த்தை அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர எவனுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கலிமா.
இது அனைவரும் இதனுடைய பொருளை விளங்கி வச்சிருக்கோம். இதனுடைய தாற்பயத்தை விளங்கி நம்ம ஏத்துக்கிறோம். நான் என்னுடைய இறைவனாக அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு நான் சொல்றதாக இருந்தா, என்ன அடக்கி ஆளக்கூடியவன் அவன் தான். அவன் நினைச்சதையெல்லாம் செய்வான். அவன் என்ன எனக்கு விதிச்சானா அதை நான் ஏத்துக்கிருவேன். எதுக்கு நான் கேள்வி கேட்க மாட்டேன். இறைவன் இட்ட கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன், அடிபணிவேன். என்னுடைய சுய விருப்பு அதுல நான் பார்க்க மாட்டேன். அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்டு நடப்பேன். இவ்வளவும் அதுல அடங்கியிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு வெறுமனே வாய் வார்த்தை கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது லா இலாஹ இல்லல்லாஹ்னு நாம சொல்வோமையானால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம சொல்வதாக இருந்தா, நான் என்னுடைய இறைவன் எனக்கு இட்ட கட்டளைகளை நம்ம முழுமையாக நான் கட்டுப்பட்டு நடக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்ற டிக்ளரேஷன் அதில் அடங்கி இருக்கிறது. சரியா? அவை லா இலாஹ அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், மரணமே வராது, அவனுக்கு மௌத்துன்றதே வராது. அவன் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் மொழிபெயர்க்கிறான். நித்திய ஜீவன் மரணம் அடையாதவன், என்றென்றும் உயிரோட இருக்கக்கூடியவன். நம்ம எல்லாரும் முடிஞ்சு போயிரும், நம்ம கதையெல்லாம் முடிஞ்சு போயிரும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். அல்லாஹ் சொல்லிட்டானா, குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்துல, பூமியில, உலகத்துல உள்ள அனைத்தும் அழிந்து போகக்கூடியதுதான். சங்கையும் மகத்துவமும் மிக்க உம்முடைய இறைவனுடைய திருமுகம் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் அழிஞ்சு ஒட்டு மொத்தம் அந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. நம்ம நிலையானவர்களா கிடையாது, நம்மளுடைய பிள்ளைகள் நிலையானவர்களா கிடையாது, நம்மளுடைய சொத்து பத்து நிலையானதா கிடையாது, பொருளாதாரம் நிலையானதா கிடையாது. இதை விளங்குனா யார் என்ன செய்ய மாட்டாங்க? காசு பணம்னு ஆசை, பேராசைப்பட்டு ஓடுறது, பொருளாதாரத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்றது, காசுக்காக எத்தகைய ஒரு இழிவான வேலையும் நான் செய்வேன்றது, உலக ஆதாயத்திற்காக, ஆசாபாசத்திற்காக எந்த மாதிரியாகவும் இழிவான வேலைகளை செய்வது என்று மனிதர்கள் போவதற்கு காரணம் என்ன? என்னமோ இங்கேயே நிலையா இருக்கிறோன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. கிடையாது. நம்மெல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள், எதுவுமே நிலையற்றது, அனைத்தும் அழியக்கூடியது. இதை நம்ம விளங்கலன்னு வைங்கள, அல்லாஹ் நம்ம ஒழுங்கா நம்பலன்னு, படைச்ச இறைவனை நம்ம நம்பிக்கை கொள்வதாக இருந்தா எல்லாம் அழிய போறது, அவனுடைய திருமுகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்று நாம எப்ப நம்புறோமோ அப்பதான் அல்லாஹ் முழுசா நம்பணும்னு அர்த்தமா. அதான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான், ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் உயிரோடு இருப்பவன். கடவுள் என்பவனுக்கு மரணமே வரக்கூடாது. ஆனா என்ன செய்யறாங்க, பல மதங்கள்ல கடவுளுக்கு மௌத்து, கடவுள் செத்து போயிட்டாரு, கடவுளை சிலுவையில ஏற்றி கொலை பண்ணிட்டாங்க, கடவுள்னு ஒரு ஆளை சொல்றாங்க. அவர் என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவையில ஏற்றி படுகொலை செய்து 3 நாள் தொங்க விட்டாங்க. சிலுவையில தொங்க விட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டாரு. அப்புறம் 3ஆவது நாள் அவர் எந்திரிச்சு வந்தாருன்னு நம்பக்கூடிய ஒரு நபர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ் அதை மறுக்கணும். அம்மா கத்தலூ அம்மா சலஃபு, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. அவரை போன்ற இன்னொருத்தவர் அவருக்கு ஒப்பாக்கப்பட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த யூதர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவரை போய் கடவுள் இவங்க நம்புறாங்க. கடவுள் கிடையாது, மனுஷனாத்தான் வாழ்ந்தார், மனிதனாகத்தான் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தாங்க. இது பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ குமாரனுக்கு தலை சாக்க இடம் இல்லை இயேசு சொன்னதாக பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறான். தான் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்கன்னு பைபிள்லேயே இருக்கின்றது. அவர்கள் பைபிள்ல நிறைய கை சரக்குகளை உள்ள ஊத்தி இவர்களாக நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொன்னதாக எழுதி கொண்டு பொய்யை இட்டு கட்டிட்டாங்க. இவர்களா அல்லாஹ் இறக்கின இஞ்சில் வேதத்தை இவர்கள் ஒழித்து விட்டார்கள். ஒழித்து விட்டுட்டு இவர்களாக எழுதி கொண்டு ஆதாமின் ஐந்தில்லா, இது அல்லாஹ்விடத்துல வந்துச்சுன்னு பொய் சொல்கின்றாருன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது இட்டு கட்டப்பட்டது. இவர்களாக நிறைய கை சரக்க உள்ள நுழைச்சிட்டாங்க. இஞ்சில் இந்த பைபிள் என்ற ஒரு வேதத்தை அவர்கள் மாற்றிவிட்டு, இஞ்சில மாற்றி விட்டு பைபிள் இவர்கள் என்ன செய்யறாங்க, இவர்களா கை சரக்க எழுதி கொண்டார்கள். அப்படி எழுதுனதுலையும் 1-2 உண்மை எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா,
வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை நீங்க வணங்காதீங்கன்னு இயேசு சொன்னது அதுலயே இருக்கு. மத்தேயு அதிகாரம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவிடத்துல போய் பேசுறாங்க, கேட்கிறாங்க. அப்ப அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இறந்ததுக்கு அப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பி எல்லாரும் நிற்போம்ல, அந்த நேரத்துல இயேசு சொல்றாரு, அந்நாளில், எந்த நாளில், அந்த மறுமை நாளில் அநேகர் என்னை நோக்கி, இயேசுவை நோக்கி சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க. யாரு? இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்க மறுமை நாள்ல விசாரிக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, நம்ம சொல்லல, பைபிள், இது வந்து பைபிள் சொல்லுது, குர்ஆன்ல உள்ள வசனத்தை சொல்லல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவை தூக்கி கர்த்தாவேன்னு சொல்றாங்க, இயேசுவை கூப்பிட்டு கர்த்தரே அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர்னா படைத்தவன், அல்லான்னு அர்த்தம். அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இயேசுவை கூப்பிடுவாங்களாம். யாரு? கிறிஸ்தவர்கள். மறுமை நாள், விசாரணை நாள்ல. அப்ப இயேசு இருப்பார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தினால தானே நாங்க பிசாசுகளை விரட்டினோம், உம்முடைய நாமத்தினால தானே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று கேட்கும் பொழுது அதற்கு பிரதியுத்தரமாக இயேசுவாய் ஈசா சொல்லுவாராம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, ஓ அக்கிரமம் செய்கைக்காரர்களே என்னை விட்டு மகன்று பொங்கல், உங்களை நான் ஒரு காலம் அறியேன். ஓடிடுங்களா, வந்துடாதீங்க, என்கிட்ட வந்துடாதீங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன். எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தெளிவா தௌஹீதை போட்டு உடைச்சிட்டார். என்னைய நோக்கி கர்த்தர்னு நீ சொன்னீங்கன்னா உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. பரலோக ராஜ்யம்னா என்ன? சொர்க்கம்னு அர்த்தம். ஜன்னத்துன்னு வருதுல குர்ஆன்ல, அதான் பரலோக ராஜ்யம்னு அவங்க சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யம் உனக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய பிதாவின் சித்தத்தின்பட நட. என்னுடைய பிதா என்ன சொன்னார், பிதானா என்ன? அல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நீ கேட்டு நட, அல்லாஹ்வை மட்டும் வணங்கு. என்னைய கர்த்தர்னு நீ சொன்னேன்னா உனக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பிள்ளைக்கும் விளக்குற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்வாராம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னது? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டான்ல, அவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? வழுக்கு பாறையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனை போலாவான். வழுக்கு பாறையில வீடு கட்டினா நீ கட்ட முடியுமா? நம்ம கேட்கல, அவர் சொல்றாரு, ஈசா நபி சொல்ற, இயேசு சொன்னாராம். சொல்லிட்டு சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நினைப்பவன் அவன் வந்து வழுக்கு பாறையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனை போலாவான், மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனவனோ அவனே கன்மலையின் மீது தன்னுடைய வீட்டை அமைத்தவனை போலாவான். ஒரு மலையே பேஸ்மெண்ட்டுமே ஸ்ட்ராங், அதுல போய் ஒரு வீட்டை கட்டினா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? அப்ப நீ வந்து கர்த்தர்னு சொல்லி என்னைய கூப்பிடாத, கூப்பிட்டீங்கன்னா நீ நாசமா போயிடுவ, உன்னுடைய மருமை அழிஞ்சு போயிடும், பரலோக ராஜ்யம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது சொல்லிட்டாரு. என்னை படைத்த பிதா இருக்கிறாரே அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கணும். இவ்வளவு தெளிவா டிக்ளரேஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து இயேசுவிடத்துல போய் கேட்கிறாங்க, நாங்கள் கை கொள்ள வேண்டிய கற்பனைகளிலேயே பிரதான கற்பனை இது, நாங்க வந்து கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளையில பிரதானமான கட்டளை இது என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த கர்த்தரிடத்தில் உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. அவனை தான் முழு ஆத்மாவோட வணங்கணும். நீனு அதுல பாதி பிரிஞ்சு எனக்கெல்லாம் நீ தரக்கூடாது, இறைவனை மட்டும்தான் வணங்கணும். தெளிவா டிக்ளேர் பண்றாரு. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அவரை போய் கடவுள் வணங்குறான். அப்படிப்பட்ட கடவுள் மூத்தா போயிட்டாருன்னு நம்புறாங்க. கடவுள் எப்படி மூத்தா போவாரு? கடவுள் எப்படி சாப்பிடுவாரு? கடவுள் சாப்பிட முடியும்? அவர் போய் அத்தி மரத்தை போய் வந்து கடுமையான பசி ஆயிடுச்சு இயேசுக்கு, அத்தி மரத்துல அத்திப்பழம் இருக்கான்னு போய் பார்த்தாராம். பார்த்தா அத்தி மரத்துல அத்திப்பழம் காணாம். ஏன் காரணம் என்னன்னா அது சீசன் இல்லையா? அது சீசன் இல்லாத நேரத்தில் அத்திப்பழத்தை தேடினதே தப்பு. முதல் மாமன சீசன் இல்லாத நேரத்தில் மாங்காய் பொறிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்ப இது நமக்கு தெரியுது, ஆனா அவருக்கு தெரியல. அதுல எழுதி வச்சிருக்கிறான். கட்டுக்கதை தானே, அவரை இழிவுபடுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கின்றார்.
அப்ப போய் பார்க்குறாரு, என்னடா இது அத்தி பசியா இருக்குன்னு வந்து சாப்பிட வந்தா பழத்தை காணாம், அத்தி பழத்தை காணாம் அப்படின்னு கடும் கோபப்பட்டு அத்தி மரத்தை நீ நாசமா போ அப்படின்னாராம். உடனே அது பட்டு போய் நாசமா போச்சு. இவர் தான் கடவுள் அப்படின்னா இவருக்கு தெரியாம இருக்குமா? கடவுளுக்கு தெரியாம இருக்குமா? ஏதாவது இந்த மரத்தை முளைக்குமா முளைக்காதா, இது எத்தனை மரம் முளைக்கும், எத்தனை பழம் முளைக்கும், இதுல உள்ள அந்த விதையிலிருந்து எத்தனை மரம் வரும் வரைக்கும் கடவுளுக்கு தெரியுமா இல்லையா? அவன் தானே கடவுள். கடவுள் என்பவன் அனைத்தையும் அறிந்தவன் தானங்க. அப்போ ஒரு மரத்திலே பழம் இல்லைன்னு கூட தெரியாதவர் எப்படி கடவுளா இருப்பாரு? முதல் கேள்வி. சரி, மீறி போய் பார்த்துருக்காரு, தேடி இருக்காரு, பழத்தை காணாம்னா என்ன செஞ்சிருக்கணும்? இறைவன் அவனுடைய வல்லமை என்னன்னா குன் ஃபயக்கூன், ஆகுனா உடனே ஆயிடும். அதுதானே இறைவனுடைய வல்லமை. அத்தி மரத்தை நோக்கி 4 பழத்தை கொடுன்னா வந்துட போகுது. அப்படி சொல்லாம நீ நாசமா போன்னு சொல்லி அதை நாசமாக்கிட்டாரு. ஒரு கடவுள் செய்யற வேலையா இது? அப்ப இது எப்படி கடவுளா? இதெல்லாம் நம்ம விவாதத்துல கேள்வி கேட்டோம். கேள்வி கேட்டா முடிக்கிறாங்க, பதில் இல்லை. கடவுளுடைய கண்ணியம் குறையுதா இல்லையா? எல்லாம் சொல்லி காட்டுங்க. அவர்கள் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்தல. இப்படிலாம் ஒரு இறைவன் இருப்பார், நம்மனா இழிவுபடுத்துறதான இறைவனை. அப்ப இப்படி மனிதனாக வாழ்ந்த ஒரு நபரை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி இவங்க கடவுள்னு சொன்னதுதான் அவர்கள் சபிக்கப்பட்டதுக்கு காரணம் நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டும். அப்ப இதுக்கெல்லாம் இந்த ஆயத்துல் குர்சி பதில். எதுக்கு? கிறிஸ்தவ மதம் என்பது அது தவறான சித்தாந்தம், அது சரி கிடையாதுன்றதுக்கு ஆயத்துல் குர்சி பதில் சொல்லுது. அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்றுகின்றது. கடவுள் மரணிக்க மாட்டார், கடவுளுக்கு மரணம் வராது, என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவன் தான் நித்திய ஜீவன், அவன் தான் ஹய்யுல் கய்யூம். ஹய்யுல் கய்யூமுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. நம்ம சும்மா ஹய்யுல் கய்யூம்னு ஏதாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே ஒழிய இதனுடைய தாத்பரியம் என்னுடைய அந்த அர்த்தம் என்னன்றது நமக்கு பல பேருக்கு விளங்கல. அதுதான் ஹய்யுல் கய்யூம் என்ப அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அழியாதவன், நிலையானவன். அவன் தான் அனைத்தையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். ஹய்யுல் கய்யூம். லா தல்ஹுதுஹு சினத்தும் வலானம். அவனை தூக்கமோ அசதியோ அவனை அண்டாது. அடுத்து அல்லாஹ் கடவுளுடைய வல்லமையை பற்றி சொல்லிட்டாங்க. கடவுள் தூங்க மாட்டார். ஆனா பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6 நாள் சிரமப்பட்டு இறைவன் உலகத்தை படைத்தாராம். 6 நாள் சிரமப்பட்டு படைச்சார்ல, அதனால 7ஆம் நாள் டயர்டாகி படுத்துட்டாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இது மனுஷன் செய்கிற வேலை. 7th டே அப்படின்னு வைக்கிறாங்கல்ல, 7ஆவது நாள் ஓய்வு நாள் ஏன் வைக்கிறாங்க? கடவுளே டயர்டாகி 6 நாள் படைச்சிட்டு டயர்டாகி அவர் போய் ரெஸ்ட் எடுத்தார்ல, அதனால நம்மன்னு ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க தெரியுமா? வானங்கள் மற்றும் பூமி அவற்றிற்கு இடைப்பட்டவற்றை சித்தத்தை ஐயாவின் 6 நாள் 6 வேளைகளில் அவன் படைத்தான். அவனை எந்த விதமான களைப்பும் அவனை தீண்டவில்லை. அல்ல பதில் சொல்ல, எனக்கு எந்த களைப்பும் நான் வராது. நான் என்ன டயர்டா இருக்கு? நான் என்ன மனுஷனா ஓஞ்சு போய் உட்கார்றதுக்கு? அப்படி ஓஞ்சு போய் உட்கார்ந்தேன்னா அல்லாவே கிடையாது, கடவுளே இல்லையே. அவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்ப சிந்திக்கணுமா இல்லையா? 6 நாள் வேலை பார்த்து 7ஆவது நாள் டயர்டாகி படுத்தாருன்னா மனுஷன், அவர் கடவுள் கிடையாது. ஆனால் அப்படி எழுதியிருக்கின்றார். அல்ல அதை மறுக்கிறான். எந்த அந்த அலுப்பும் எந்த சோர்வும் என்னை தீண்டவில்லை அப்படின்னு நல்லா பதிலடி கொடுக்குறான். அப்ப எந்த அளவிற்கு இறைவன் இந்த அத்தியாயத்துல எவ்வளவு விஷயங்களை சொல்லி இந்த வசனத்தை சொல்றான்னு விளங்குதா? அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்றுறான்ல. நான் யாருன்னு விளங்கிக்கோங்கடா, நான் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நினைச்சு சொல்லிக்காத. அல்லாஹ் படுத்து தூங்கினான்னா அவனுக்கு தெரியாம என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாமே. நீ இன்னும் 2 மணி நேரம் தூங்கு, நான் என் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை எழுப்பி விடுறேன். பாட்டை போட்டு தானே எழுப்பி விடுறாங்க 5 மணிக்கு. கடவுளுக்கே பாட்டு போடுறாங்க. அப்ப இவங்களே போய் ஒரு கடவுளை எழுப்பி விடுறாங்கன்னா அப்ப இவங்க கடவுளை விட பெரிய ஆள் ஆயிடுறாங்க. நான் ஒரு ஆள், நீ தூங்கு, நான் உன்னை எழுப்பி விடுறேன் அப்படின்னா நான் யார் பெரிய ஆள்? நான் தானே பெரிய ஆள். அதான் அல்லாஹ் சொல்றான், தூக்கமோ அசதியோ எனக்கு வராது, நீ அதை நம்பு. லா தல்ஹுதுஹு சினத்தும் வலா நௌம்.
லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எனக்கே உரியது, அவனுக்கு தான் உரியதுன்னு அல்லாஹ். இதை ஒருத்தவன் முழுமையா நம்பினான்னு அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவனா அவன் மாறிவிடும். இந்த ஒரு அடிப்படையே பல பேர் விளங்குறது கிடையாது. எல்லாமே அவனுக்குரியது அப்படின்றத நம்ம விளங்குறது. அப்படி விளங்காததுனாலதான் பல்வேறு விதமான பிரச்சனைகள். அல்லாஹ்வை ஏற்க மறுப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிய மறுப்பது, அல்லாஹ் விதித்ததை ஏற்க மறுப்பது. ஒரு பொருள் இழந்துட்டோம்னு வைங்களேன், அது இழந்துட்டோம்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படுமே ஆனால் அவர்கள் கூறுவார்கள் இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா யாருக்குரியவர்கள்? நம்ம அல்லாஹ்வுக்குரியவங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம என்னுடையதுன்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, ஏன் சொத்து என்னுடையது, எனக்குரியது, எனக்குரியது, மாலி மாலி அப்படின்னா. மாலினா என்ன? ஏன் சொத்து, ஏன் காசு, ஏன் பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆதமுடைய மகன். அவன் உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, கொடுத்து மகிழ்ந்ததை தவிர அவனுடையது ஒண்ணு கிடையாது. முடிஞ்சு போச்சு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. மண்ணாதான் போகும். காசு காசுன்னு அலையிறான், பணம் பணம்னு அலையிறான். பொருளாதாரத்தை தேடுவது அவனுக்கு அப்படியே காசு காசுன்னு கேட்கறது அவனுக்கு வெறியாயிடுச்சு. ஏன் காசு, ஏன் பணம், ஏன் வீடு, ஏன் சொத்து, எல்லாத்தையும் என்னுடைய. இத்தகைய இந்த பேராசைப்பட்டவனை அவனுடைய வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாதுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் இதுன்னா ஒண்ணும் கிடையாது. லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அவனுக்குரியது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில உள்ள அனைத்தும் அவனுக்குரியது. விளங்குனத நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒண்ணும் கிடையாது, நீ எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு பத்தாது, உன் வாயில மண்ணெல்லி போட்டாதான் நீ சும்மா இரு. கொண்டு போய் அடக்கத்தனத்துக்குள்ள வச்சு வாய்க்குள்ள மண்ணெல்லி போட்டா அந்த வாயில மண்ணெல்லி போட அதுதான் உன்னுடைய வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்பயும் உசூல் இருந்துச்சுன்னு வைங்களேன், மண்ணெல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணு, இன்னும் கொஞ்சம் மண்ணு சொன்னாங்க சொல்லுவாங்க. காசு பணம் வெறி வந்துச்சுன்னா அதையும் கூட கேட்பான். புளி பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெரிய புளியா வெட்டுங்க எனக்கு, உசுறு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க. ஏன்னா எனக்கு இன்னும் கேட்கக்கூடியவன் கடைசியில் அப்படிதான் போவான். இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு உண்டு. அப்படி நீ நம்பு முதல்லன்றான் அல்லாஹ். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. என் புள்ள என்னுடையது கிடையாது, என்னுடைய வீடு என்னுடையது கிடையாது, என்னுடைய சொத்து பத்து, என்னுடைய பொருளாதாரம் எதுவும் என்னுடையது கிடையாது. இதை நம்ம விளங்கணும். பல பேர் என்ன நினைக்கிறோம், இது இழந்தவனே ஏன் அல்லாஹ் மேல கோவம் வருது, அல்லாஹ் ஒரு வழி, அல்லாஹ் கண்ணு தெரியாதான், என் புள்ளதான் கிடைச்சானா. கிராமப்புற தாவா போனோம், ஒரு தோட்ட போய் பேசுறோம், நம்ம கயிறு கட்டியிருக்காரு, ஏங்க எப்படி கயிறு கட்டிருக்கீங்க, இணை வைக்கக்கூடிய வேலைங்க இது, தொழுகலாம் மாட்டீங்களா? நான் தொழுகையெல்லாம் நிப்பாட்டி பல வருஷம் ஆகி போச்சுதா. ஏன்? எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தான் கொடுத்தான்ல, அந்த ஒரு பிள்ளையை எடுத்துட்டான், அவனையே நான் தொழுவணும், அதோட நான் நிப்பாட்டிட்டேனே, தொழுகைதான் போறது கிடையாதுன்றது. என்னங்க இது? ஒட்டுமொத்தமாவே அல்லாஹ்வுடையதுதான். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கான்னா சோதிக்கிறான். நீ எப்படி அதை எடுக்கிறது சோதனை தான். அல்லாஹ்வுடைய சோதனை அது, நம்ம நம்பினத அதுக்கு தான் எடுக்கிறான். நீ என்னை நம்புறியா, என்னை மறுக்கிறியா, என்னை ஏத்துக்கிறியா, எனக்கு அடிபணிறியா, அல்லது திமிர்த்தனம் பண்றியா, ஆணவத்தோடு நீ ஆட்டம் போடுறியா, இல்ல அடிபணிறியான்றதுக்கு உண்டான சோதனை இந்த உலகம். அப்போ மரணிச்சுட்டா ஒரு உயிர் போயிருச்சுன்னா உடனே அல்லாஹ் நான் வணங்க மாட்டேன்னா அல்லாஹ்வுக்கான அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூட போகுதா? ஒரு துளி அளவு கூட போறது கிடையாது. ஏன்னா அவன் தன்னுடைய கண்ணியத்துல இருக்கான். உலகத்துல உள்ள எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள், முடிவெடுத்துட்டாங்க. அல்லாஹ்வை நாங்க இனிமே வணங்கலாம் மாட்டோங்க,
அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்கன்னு வைங்க. அப்படி முடிவெடுத்துட்டா அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைஞ்சிருமா? அதெல்லாம் குறையவும் செய்யாது. அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்துல இருக்கிறான். நீ வணங்குனா என்ன, வணங்காடினா என்ன, நீ போ, உனக்கு நட்டம். அல்லாஹ்வுக்கு எந்த நட்டமும் கிடையாது. இது நம்ம விளங்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஏன் தொழுவோம், நான் தொழுதே சாதனையா சொல்லுவோம். நான் வந்து தொழுதுட்டேன் தெரியுமா, நான் வந்து சுபுகு தொழுதேன் தெரியுமா, நான் வந்து நோன்பு வச்சுட்டேன் தெரியும். எதுக்கு? உங்களுக்காக வச்சீங்க, நீ நமக்காக நம்ம வச்சுக்கிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ அல்லாஹ்வுக்கு பெரிய உதவி செஞ்சுட்ட மாதிரி நமக்கு மனசுல நினைப்பு. அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன், அல்லாஹ் சமத், அவன் எந்த தேவையும் மற்றவன். வானம் பூமியில உள்ள எல்லாம் அவனுக்குரியது. இதை நம்ம நம்பணும்னா ஈமான் உறுதியாயிரும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதை நாம நம்ப வேண்டும். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். டைம் முடிஞ்சு போச்சு, 9:40 ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைய தினம் வந்து தொடர்ச்சியா யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிய குர்சியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊதுஹு இஃப்துஹுமா வ ஹுவல் அலியுல் அதீம் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.